பர்த்டே ஆண்டி. தேங்க்ஸ்மா. உங்களுக்கு ஒரு gift ஆண்டி. தேங்க்ஸ்மா. ஆண்டி ஹாப்பி பர்த்டே ஆண்டி. தேங்க்ஸ்மா. ஏன் ஆண்டி உங்க பர்த்டேக்கு சோகமா இருக்கீங்க? வேற எப்படி இருக்கணும் ஆண்டி? ஆண்டவன் நமக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கா, நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும்ல. சரி பக்கத்துல உட்காரு. சொல்லுங்க ஆண்டி. சங்கீதம் 90:10 வாசிச்சோம் என்று சொன்னா மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷமா, பலத்தின் மிகுதியால 80. ஒருவேளை இது முந்தவும் செய்யலாம் பிந்தவும் செய்யலாம். என் வாழ்க்கையில எப்படியோ எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நீ ஆண்டி ஒரு வருஷம் உங்களுக்கு கூடிடுச்சு, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி சொன்ன. ஆனா என் ஆயுசு நாட்கள்ல ஒரு வருஷம் குறைஞ்சு போச்சு, நான் மரணத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல போயிட்டேன் அப்படிங்கறதுதான் உண்மை. சோ எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணிகளை இன்னைக்கு சரியா நான் செய்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது இன்னும் சரியா முடிக்கல. அப்ப இதெல்லாம் எப்படி முடிக்கிறது, இன்னும் நான் எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே இருந்தேன். அதனால இந்த பிறந்தநாள் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆண்டி நீங்க சரியா யோசிக்கிறீங்க ஆண்டி. நான் பர்த்டேனா ஒரு வருஷம் கூடுதுன்னு நினைக்கிறேன், பார்த்தா நம்ம ஒரு வருஷத்தை ஆக்சுவலா இழந்து போறோம் ஆண்டி. ஏன்னா நம்ம வாழ்க்கையில செலிப்ரேஷனை காட்டிலும் செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.